சாயல்குடி அருகே தொடங்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் முடங்கியுள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு பொருத்தப்பட்ட இயந்திரங்கள் துருப்பிடித்து கிடப்பதால் திட்டம் புத்துயிர் பெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நரிப்பையூரில் கடந்த 1998ஆம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சியில் 40 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. நீரை பணம் கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் இத்திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நரிப்பையூர் குடிநீர் திட்டம் இப்ப சுத்தமா செயல்படாம முடங்கி போய் கிடக்கு. அது சுமார் ஒரு 10 கோடி ரூபாய் செலவழிச்சா அந்த திட்டத்தை செயல்படுத்தி மீண்டும் கொண்டுட்டு வரலாம். இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டுட்டு வர்றதுனால சுமார் 292 கிராமங்கள் பயனடையும். ஒரு நாளைக்கு 20-30 செலவாகுது. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் குளிக்க வேண்டியது இருக்குது. தண்ணி நல்ல தண்ணி வாங்கி குளிக்க முடியுமா? குடிக்கிறது தான் யூஸ் பண்ண முடியும். மாடு கன்று வச்சுட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட்லேயும் நாங்கள் சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. பெர்சன்ட்டையும் சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. இத்திட்டத்தின் மூலம் 2004ஆம் ஆண்டு வரை நாள் ஒன்றுக்கு சுமார் 36 லட்சம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு அதன் மூலம் சுமார் 300 கிராமங்கள் பயன்பெற்று வந்துள்ளன. செயலிழந்து கிடக்கும் இத்திட்டத்தை உடனடியாக சீரமைத்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த பிளான்ட்டை அரசை எடுத்து நடத்தின அரசு எடுத்து நடத்தி இது மக்களுக்கு இந்த மக்களுக்கு நிலையான ஒரு குடிநீர் வசதியை கவர்மெண்ட் கண்டிப்பான முறையில் செய்து தரணும். நீங்க இப்போ இதை நீங்க பண்ணாட்ட நாங்க இன்னும் பல போராட்டங்களை அறிவிக்கப்படுற இது மட்டும் சேட்ட நாங்க சாகும் வரை உண்ணாவிரதம் கூட இருக்க தயாரா இருக்கோம். அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூர் மக்களாக சரி, பிரசிடண்டாக தான் சரி, எல்லாரும் ஒன்னா நின்று கை கோர்த்து இந்த பிளான்ட்டை செயல்பாட்டு கொண்டாடுறோம். இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அடிப்படை வசதியான தண்ணியை தயவு செய்து கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறமே தவிர எங்களுக்கு புதுசாக ஒன்று நீங்கள் செஞ்சிட வேணாம். இருக்கிற திட்டத்தை செயல்படுத்துங்க, அதுவே எங்களுக்கு போதும். நரிப்பையூர் குடிநீர் திட்டம் முடங்கிவிட்டதாலும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் கிடைக்காத காரணத்தினாலும் கிராம மக்கள் பணம் கொடுத்து குடிநீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக சாயல்குடி எம்எல்ஏ பாண்டியனை தொடர்பு கொண்டு கேட்டபோது வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இது பற்றி பேசியிருப்பதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரன்.